السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وقطعن أيديهن وقلن حاش لله ما هذا بشرا إن هذا إلا ملك كريم صدق الله العظيم. அல்லாஹ்வினுடைய கிருபையால் இன்றைக்கு தராவீஹினுடைய பெரும்பகுதி சூரா யூசுஃப் ஓதப்பட்டது. ஹஜரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பற்றிய பல்வேறு கோணங்களில் இன்றைய சிந்தனைக்கு ஏதாவது ஒன்றை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம். ஹஜரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் அழகானவர்கள் என்று குர்ஆன் கூறுகிறது. அதனாலேயே அவர்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய சூராவிற்கு அல்லாஹு தஆலா அஹ்ஸனுல் கஸஸ் என்று சொல்கிறான். சூராவினுடைய ஆரம்பத்திலேயே வருகிறது, நஹ்னு நகுஸ்ஸு அலைக்க அஹ்ஸனல் கஸஸி பிமா அவ்ஹைனா இலைக்க ஹாதல் குர்ஆன். நபியே, உம்மிடம் நாம் வரலாறு கூறியதிலேயே அழகிய வரலாறு என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த சூறாவினுடைய ஒரு இடத்தில்தான் இது வந்தது. ஊரிலே இருக்கிற பெண்களையெல்லாம் விருந்திற்கு அழைத்து வந்து அவர்கள் கையிலே பழம் கொடுத்து அதே போன்று கத்தியும் கொடுத்து அவர்கள் அறுத்து சாப்பிட முற்படுகிற பொழுது ஹஜ்ரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தை வரச் சொன்ன பொழுது கண்களில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்த மாத்திரத்தில் அவர்கள் தங்களுடைய கைகளை அறுத்து கொண்டார்கள் என்கிற வசனம் இன்றைக்கு ஓதப்பட்டது. ஒருத்தரை பார்த்துட்டு கையை அறுத்துக்கிட்டாங்களாமா, இதெல்லாம் என்னன்னு கதை நினச்சிக்கிறவனா? குர்ஆனில் அல்லாஹ் தஆலா தெளிவாக வார்த்தையை சொல்கிறான், வகத்தான ஐதியஹுன், தங்களுடைய கரங்களை அவர்கள் அறுத்து கொண்டார்கள் என்பதாக. ஆக அப்பேற்பட்ட பேரழகு ஹஜ்ரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். பொதுவாக அழகு வருதுன்னா பெற்றோர்களிடமிருந்து வரும், அல்லது தாத்தா பாட்டியிடமிருந்து அழகு வரும். அவர்களுடைய பரம்பரையில் அழகுக்கான ஏதாவது ஒரு கூறு இருக்க வேண்டும். நாம் ஹஜ்ரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த கோணத்தில் யோசித்தால் தந்தை வழியிலும் சரி அல்லது தாய் வழியிலேயும் சரி அவர்கள் அழகாக இருப்பதற்கான கூறு கிடைக்கிறது. உங்களுக்கு தெரியும், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தில் 4 தலைமுறையுமே நபி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நபி. அதற்கு பிறகு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் நபி. அவங்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் நபி. அவங்களுடைய வழித்தொடரில் தான் வர்றாங்க ஹஜ்ரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒரே குடும்பத்தில் 4 தலைமுறையும் நபி. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவிக்கும் குழந்தை இல்லை. அதுவும் இன்றைக்கு ஓதப்பட்டது. அவர்களுடைய மனைவி பெயர் சாரா. மின் அஜ்மலி நிசா இல் ஆலமீன், தஃப்சீர்கள் எழுதுகிறாங்க, மின் அஜ்மலி நிசா இல் ஆலமீன், உலகத்திலேயே அழகான பெண் சாரா என்று. ஆக பேரழகு. இவ்வளோ பேரழகு இருந்து என்ன பிரயோஜனம்? அல்லாஹு தஆலா குழந்தையை கொடுக்கல. அது இன்றைக்கி ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வம்ரஅதுஹு காயிமத்துன் ஃபதஹிகத், அந்த பெண் சாரா அம்மையார் நின்று கொண்டு இருந்தார்கள். ஃபதஹிகத், மலக்குமார்கள் வந்து ஏதோ ஒரு சுப செய்தியை சொல்வதாக நினைத்து ஃபதஹிகத், சிரித்தார்கள். ஃபபஷர்னாஹா பி இஸ்ஹாக், வந்த மலக்குமார்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சுப செய்தியாக சொன்னார்கள். அது மட்டும் இல்லை, வமின் வராஇ இஸ்ஹாக் யாக்கூப், அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சந்ததியிலேயே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படின்னு ஒரு நபி வருவாங்கன்னு சொல்லி ரெண்டையுமே சேர்த்து சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வயது 100க்கு மேலே. எப்படிங்க? 100 வயதுக்கு மேலே. அவருடைய மனைவி சாரா அம்மையார்களுடைய வயசு 80க்கும் 90க்கும் இடையில. இதை சொன்னோனையுமே அந்த அம்மா பதில் சொல்கிறாங்க, காலத் யா வைலதா அலிது
நான் குழந்தை பெறுவேனா? யார்கிட்ட? மலக்குமார்கள்ட்ட கேட்குறாங்க. அலிது, நான் குழந்தை பெறுவேனா? வ அன அஜூசுன், நானுமோ கிழவியாக இருக்கிற நிலையில். வஹாத பஅலி ஷைஹா, இதோ என்னுடைய கணவர், இவருமோ மிகவும் வயதானவர், முதியவராகிவிட்டாரே, எங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்பதாக சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்ன ஹாத ல ஷை உன் அஜீபு, இது என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியாக இருக்கிறது என்பதாக மலக்குமார்கள் சொல்கிறாங்க. காலு அதஅஜபீன மின் அம்ரில்லா, என்னம்மா அல்லாஹ்வுடைய விஷயத்திலேயே நீ ஆச்சரியப்படுற? மின் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத் இன்னஹு ஹமீதும் மஜீத், நபிமார்களுடைய தங்களுடைய குடும்பத்திலே அல்லாஹு தஆலாவினுடைய பரக்கத்தும் ரஹ்மத்தும் உண்டாகட்டும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ சாரா அம்மையார் கர்ப்பம் தரிக்கிறாங்க. வயசு எத்தனைங்க? 80க்கும் 90க்கும் இடையில். அல்லாஹ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அது 100 வயசாக இருந்தால் என்ன, 200 வயசாக இருந்தால் தான் என்ன, அல்லாஹு தஆலா குழந்தையை கொடுக்கிறான். அவர்கள் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அழகிற்கு காரணம் அவர்களின் பாட்டியிடமிருந்து வந்தது. காரணம் மின் அஜ்மல் நிசா இல் ஆலமீன், ஆக பேரழகு பெற்ற பெண் சாரா அம்மையார். எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அழகு தங்களுடைய பாட்டியிடமிருந்து வருதுன்னு கிதாபில் எழுதுகிறாங்க. இது தந்தை வழி மட்டும். கொஞ்சம் தாய் வழியும் யோசிக்கலாமே. ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் ஆகிற பொழுது அவரோட பையனை கூப்பிடுறாரு. பையன் யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தந்தை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு, ஏப்பா யாக்கூபே, நீ இங்கே வந்து நீ நிக்கா முடிக்காத, கன்ஆன்ற ஒரு தேசத்திலேருந்து நீ நிக்கா முடிக்காத, இதை விட்டுட்டு நீ ஈராக்குக்கு போ, உன்னுடைய தாய் வழி சொந்தமான தாய் மாமாவான ஈராக்குக்கு போ, அங்கே உன்னுடைய மாமாவிட்ட போய் நீ பொண்ணு கேளு, அங்கே அவருடைய பொண்ணை நிக்கா முடிச்சுக்கன்னு சொல்கிறாங்க. சரி, அத்தா வஃபாத்தார் நிலைமையில் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு அந்த கன்ஆன் அந்த கோத்திரத்துக்கு பேர், அங்கே நிக்கா முடிக்காமல் அதை விட்டுட்டு அத்தாவோட பேச்சு கட்டுப்பட்டு நேராக கிளம்பி போகிறாங்க. எங்கே? ஈராக்குக்கு போகிறாங்க. மாமாவிட்ட 2 பொண்ணு இருக்குது. முதல் பொண்ணு பேர் லையா, இது மூத்த பொண்ணு. 2வது பொண்ணு பேர் ராஹில், இது சின்ன பொண்ணு. மூத்த பெண்ணை விட ராஹில் சின்ன பெண் ஆக அழகான பெண். பொண்ணை கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு அந்த சின்ன பொண்ணை கட்டி கொடுங்கன்னு சொல்லி தங்களுடைய மாமாட்ட போய் கேட்குறாங்க. அவங்க மாமா சொல்கிறாரு, 7 வருஷம் நின்றுட்ட வேலை செய்யணும், மகர் தொகையாக 7 வருஷம் என்கிட்ட வேலை செய்யணும், செஞ்சால் நான் அவனை கட்டித்தரேங்கிறார். அன்றைய காலத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. வேலை செஞ்சு என்னங்க பெண்ணை கட்டிகிட்டு வருவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் உட்பட ஆடு மேய்த்து பொண்ணை கட்டிட்டு வந்தது போன்று அன்றைய காலத்தில் உள்ள பழக்கம் அப்படி. 7 வருடம் வேலை செய்கிறார்கள். அதே போன்று நிக்கா செய்து வைக்கப்படுகிறது. நிக்கா செஞ்சிட்டார். இப்போ என்ன ஆகுதுன்னா, அன்றைய காலத்தில் மாதிரி என்னங்க இன்றைய காலத்தில் மாதிரி அன்றைய காலத்தில் பெரிய லைட்டோ ஃபேன் வசதியெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு நார்மலாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ என்ன ஆகுதுன்னா, நிக்கா முடிஞ்ச நைட்டு அவங்க 2 பேரும் சேர்றாங்க. முதல் இரவில் சேர்ந்தாச்சு. இப்போ காலையில் விரிஞ்சோனையும் தான் தெரியுது, நைட் இரவு கூடுனது சின்ன பொண்ணு ராஹிலா கிடையாது, மூத்த பொண்ணு லையா. அதிர்ச்சி அடைந்தார் பார்த்துட்டு. நேராக விறுவிறுன்னு காலையில் மாமாட்ட போனார். என்னங்க இது, 7 வருஷம் நான் உங்கள்கிட்ட வேலை பார்த்துருக்கேன், சின்ன பொண்ணை நிக்கா முடிஞ்சு வைக்கிறதா தான் என்கிட்ட உடன்படிக்கை போட்டிங்க, இப்போ பெரிய பொண்ணை அமுச்சு வச்சுருக்கீங்களேன்னு கேட்கும் போது அவங்க மாமா தலை குனிஞ்சு நிற்கிறார். காரணம் என்னங்க, மூத்த பொண்ணு லையாட்ட அந்தளவுக்கு அழகு இல்லை. ராஹில் ஆக பேரழகு பெற்ற பெண், மின் அஜ்மலி நிசா இல் ஆலமீன், அன்றைய காலத்தில் வாழ்ந்த பெண்மணிகளிலேயே அழகான பெண் ராஹில். தலை குனிஞ்சு நிற்கிறார். என்னங்க இப்படி ஆகி போச்சு, இப்படி பண்ணிட்டீங்களே, என்னை மோசடி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி சத்தம் போடுறார் இவர். ஏன்னா வர்ற மாப்பிள்ளை பூராமே வந்து சின்ன பொண்ணை தான் கேட்டு வர்றான், பெரிய பொண்ணை யாரும் கேட்கல. அதனாலே என்னமோ தெரில, இவர் சொந்தக்காரராக போயிட்டார், தலையில் கட்டிடலாம்ட்டு கட்டிட்டாங்க போல தெரியுது. சரி, இப்படியே பேசி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. சரி பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் ராஹிலை கட்டாமல் நான் ஊருக்கு போக மாட்டேன். ஏன்னா அங்கேருந்து ராஹிலை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி பிரயாணப்பட்டு வந்தவர் இவர். அதனால் ராஹிலை கட்டாமல் நான் போக மாட்டேன்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறார். அவங்க மாமா அவர் இன்னும் கொஞ்சம் முருங்கை மரத்தில் ஏறி உட்காந்துட்டார். அப்போ நீ இன்னும் எனக்கு கொஞ்சம் வருஷம் வேலை செய்ய, நான் உனக்கு அந்த பெண்ணை கட்டித்தரேன். சரி, திருப்பி வேலை செய்கிறார். செஞ்சுட்டு ராஹில்ன்ற பெண்ணை திருப்பி நிக்கா முடிக்கிறார். கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு ராஹில் என்பவரை திருப்பி நிக்கா முடிக்கிறார்.
இங்கே நாம் நிறுத்தி ஒரு விஷயம் கவனிக்கணும். அன்றைய காலத்தில் 2 சகோதரிகளை ஒரே நபர் நிக்கா முடிக்கலாம். எப்போங்க? அன்றைய காலத்திலுடைய ஷரியத்தில். இன்றைய காலத்தில் கிடையாது. இன்றைக்கி ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை கூட பிறந்த சகோதரியை மனைவி இருக்கும் பொழுதே 2ஐயும் சேர்த்து நிக்கா முடித்தாங்கன்னா 2மே அவுட்டு. 2மே அவுட்டுனா 2 நிக்காவுமே செல்லாது. அவர் வஃபாத்தான பிறகு நிக்கா முடித்தா அது வேறு. இருக்கும் போதே 2 நிக்கா கூடாது. அன்றைய காலத்தில் கூடுச்சு. தௌராத்திலேயே இந்த தடை வந்துடுச்சு. எப்படிங்க? ஒரு ஆண் சகோதரியையும் மனைவியையும் நிக்கா முடிப்பது கூடாது ஒரே சமயத்தில். ஆனால் நல்லா கவனிக்கணும். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலம் இருக்கே, அது தௌராத்திற்கு ரொம்ப முன்னாடி. எனவே அன்றைய காலத்தில் நிக்கா முடித்தாங்க, அது கூடுச்சு. தௌராத்திலேருந்து இந்த சட்டம் வந்துருச்சு. அப்படி நிக்கா முடிப்பது கூடாது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ 2 பொண்ணையும் நிக்கா முடிச்சுட்டாங்க. இப்போ இங்கே நம்ம இன்னொரு விஷயம் கவனிக்கணும். ராஹிலுக்கு அல்லாஹு தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல. எப்படிங்க? அந்த அம்மா யார் ஃபஸ்ட்டு கல்யாணம் முடித்தாங்களே, லையா, மூத்த பொண்ணு, அது வருஷம் குழந்தையாக பெக்குது. 6 குழந்தை, வருஷம் 1. 6மே ஆம்பளை பசங்க, ஆண் குழந்தைங்க 6 பசங்க. இந்த அம்மாவுக்கு குழந்தையே இல்லை. அவ்வளோ அழகான பெண், அல்லாஹு தஆலா குழந்தையை கொடுக்கல. அங்கே மொத்தம் 6 குழந்தை ஆயிடுச்சு. இப்போ ராஹிலுக்கும் ஒரே கஷ்டம். அவருடைய அத்தா லபான்னு சொல்கிறாங்க அவர் பேர், தன்னுடைய தாய் மாமா, அவருக்கும் கஷ்டம். என்னடா 2 பெண்ணையும் ஒன்றா நிக்கா முடிச்சு கொடுத்தோம், ஒரு பிள்ளை குழந்தையாக பெற்றுக்கிட்டு இருக்கு, இன்னொரு பிள்ளைக்கு குழந்தையே காணாமேன்னு ஒரே கஷ்டம். இவருக்கும் மனசெல்லாம் கஷ்டம். யாருக்கு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் மனசெல்லாம் கஷ்டம். என்னடா இந்த பெண் நிக்கா முடித்தோம், அழகாக இருக்கிறாங்க, குழந்தை பாக்கியத்தெல்லாம் கொடுக்கலன்னு சொல்லி துவா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களோட மாமா இருக்கார் பார்த்தீங்களா, இந்த வரலாறு கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும், நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. அவங்க மாமா இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட 2 அடிமை பெண் இருக்காங்க. அடிமை பெண்ணை கொண்டு வந்து, அந்த அடிமை பெண்ணில் முதல் புள்ள பேர் பல்ஹா, 2வது புள்ள பேர் ஜுல்ஃபா. இந்த பல்ஹாவை கூட்டிகிட்டு வந்து ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சார் இல்லையா, அவங்கள்ட்ட கொண்டு வந்து அன்பளிப்பாக கொடுக்குறாரு. இதை நீங்கள் உங்கள் ஒத்தாசைக்கு வச்சுக்கோங்க. இந்த 2வது புள்ள ஜுல்ஃபான் இருக்காங்களே அடிமை பெண், அவங்கள கொண்டு வந்து சின்ன பொண்ணு ராஹில்கிட்ட கொடுக்குறாங்க அன்பளிப்பாக, இதை உன்னுடைய ஒத்தாசைக்கு நீ வேலைக்கு வச்சுக்கன்னு சொல்லி. இப்போ இப்படி இருக்க சமயத்தில் தான் ராஹிலுக்கு ஒரு யோசனை வருது. நாம ஏன் நம்மளுடைய கணவருக்கு இந்த ஜுல்ஃபாவை நிக்கா முடிச்சு வைக்கக்கூடாதுன்னு, இவங்கள நிக்கா முடிச்சு வச்சு இவங்க மூலியமாக நம்ம குழந்தை பெற்று காட்டுவோன்னு. ஏன்னா என்ன தான் அக்கா தங்கச்சியாக இருந்தாலுமே ஒரே குடும்பத்தில் இருக்கும்போது அங்கனங்கன்னா கொஞ்சம் முட்டிக்கும் அப்பப்போ. அதே மாதிரி தான் இங்கேயும் முட்டுது. குழந்தையாக பெற்றுக்கிட்டு இருக்காங்க, நம்ம குழந்தை இல்லையேன்னு சொல்லி. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த ஜுல்ஃபா இருக்காங்களே, அவங்கள யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு யார் நிக்கா முடிச்சு கொடுக்குறா? ராஹிலே நிக்கா முடிச்சு கொடுக்குறாங்க. இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மனைவி எத்தனைங்க? 3 மனைவி ஆயிடுச்சு. அந்த அம்மா 2 குழந்தை பெக்குது. யார்? ஜுல்ஃபா அடிமை பெண்ணு, அது 2 குழந்தை பெக்குது. சரி, இப்போ இந்த அம்மா இருக்கே, யார்? மூத்த பொண்ணு லையா, நீ மட்டும்தான் நிக்கா முடிச்சு கொடுப்பியா? நானும் முடிச்சு கொடுப்பேன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்த அடிமை இருக்காங்க பாருங்கள், அவங்க பேர் என்ன? பல்ஹா. அவங்கள கூட்டிகிட்டு வந்து திருப்பி நிக்கா. அவங்களுக்கு மொத்த மனைவி எத்தனைங்க? 4 மனைவி ஆயிடுச்சு. அந்த அம்மா பங்குக்கு அந்த அம்மா 2 குழந்தை பெற்று கொடுத்துருச்சு. எப்படி? இந்த அம்மாவுக்கு 2 குழந்தை, அந்த அம்மாவுக்கு 2 குழந்தை, 4 குழந்தை. அங்கே ஒரு 6 குழந்தை, மொத்தம் 8 குழந்தை ஆயிடுச்சு. இதோட இவ்வளவும் நடக்குது. அந்த ராஹில்ன்ற பெண்மணிக்கு குழந்தை மட்டும் உண்டான பாக்கியமே இல்லை இது வரைக்கும். இப்போ இறுதியாகத்தான் அல்லாஹு தாலா மொத்தம் 10 குழந்தை ஆயிடுச்சு. அங்கே 6, இந்த அம்மாட்ட அடிமை பெண்ட்டு 2, அந்த அடிமை பெண்ட்டு 2, மொத்தம் 10 குழந்தை ஆயிடுச்சு. இப்போ இறுதியாகத்தான் அல்லாஹு தாலா 11வது குழந்தையாகத்தான் அல்லாஹு தாலா ராஹிலுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். இது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்த வரலாறு. பேரொளி பெற்ற குழந்தையாக இருந்தார்கள். அன்றைய காலத்தில் உள்ள அரசர்கள்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்களாம், எவ்வளோ அழகாக இருக்காங்களே, எவ்வளோ அழகாக இருக்காங்க. அந்த அளவுக்கு பேரொளி பெற்ற ஒரு குழந்தையாக இருந்தார்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதற்கு பிறகுதான் புன்யாமின் பிறந்தார்கள். இப்போ தாய் வழியிலேயும் ராஹில் அழகு. சொந்த தாய்
மின் அஜ்மலி நிசா இல் ஆலமீன், உலகத்திலேயே அழகான பெண்மணிகளில் அந்த பெண்ணு ஒன்று. ஆக அழகான பெண். தந்தை வழியில் பார்த்தோம்னு சொன்னால் அங்கே பாட்டி அழகாக இருக்காங்க. தாய் வழியில் பார்த்தோம்னு சொன்னால் இங்கிட்ட அவங்க சொந்த தாய் ராஹில் அவ்வளோ பேர் அழகாக இருக்காங்க. இந்த ரெண்டு அழகிற்கும் சேர்ந்து பிறந்த வம்சத்திலே பிறந்ததனால்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பேரழகாக மாறுகிறார்கள். உலகத்தில் ஒழுக்கத்தோடும் பேணுதலோடும் வாழ வேண்டும் என்றால் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு படித்தால் போதும். இப்போ நம்ம இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் கவனிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை விட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நேரடியாக அழகை கொடுத்தான். தன்னுடைய தந்தை வழியாகவோ தாய் வழியாகவோ வந்த அழகு இல்லை அது. ஹஜ்ரத் நாயிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நூரே முஹம்மதி தன் புறத்திலிருந்து நேரடியாக அல்லாஹ் தஆலா நூரை கொடுத்தான். அவ்வளவு அழகாக இருப்பார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு யூசுப் இல்லை, 100 யூசுப் இல்லை, 1000 யூசுஃப்கள் சேர்ந்தாலும் நபியினுடைய அழகிற்கு என்னங்க ஈடாகாது. அவ்வளவு பேரழகு பெற்றவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொகுப்பாக ஸ்டார்டிங்கிலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு வரலாறை ஒரே தடவையாக சொல்லி முடிக்கிறது குர்ஆனில் சூரா யூசுஃபுடைய வரலாறு மட்டும்தான். அந்த அளவிற்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு, ஒரு முன்மாதிரியான ஒரு நிகழ்வு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய நிகழ்வு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்ற அழகு இல்லாவிட்டாலும் அவர்களை போன்ற பேணுதலும் அவர்களை போன்ற ஒரு நிம்மதியையும் அதே போன்று அவர்களை போன்ற மன வலிமையும் தன்னை பாவத்திலிருந்து பாதுகாத்து கொண்டார்களே ஒரு பெண் அழைத்த பொழுதும் அப்பேற்பட்ட அந்த பேணுதலையும் அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி வைப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.